கோவையில் 10 வயசு குழந்தைக்கு நடந்த கொடூரம். இது என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்ல கோவையில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை வந்து இருக்குது. அவங்க வீட்ல எப்பவும் போல் வந்து சாயந்தரம் நேரத்தில் விளையாண்டுருந்துக்குது அந்த குழந்தை. அப்போ வந்து அந்த குழந்தை திடீர்னு காணாமல் போனதுக்கு அவங்க அப்பா, அம்மா என்ன தேடிக்கிறாங்க, அக்கம் பக்கம் வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரித்த இடத்துல வந்து குழந்தை இந்த மாதிரி வரல, தெரிலன்னு சொன்ன பின்னாடி இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸார் வந்து ஒரு 2 நாள் தேடி கண்டுபிடிச்ச முன்னாடி குழந்தை அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு அந்த மாதிரி கிட்டத்தட்ட தான் இருக்கும். அங்கே ஒரு குளத்தங்கரை பக்கத்தில் வந்து சடலமாக அந்த குழந்தை முள்புதரில் கடந்திருக்கு. அந்த குழந்தைய என்ன பண்ணி கொன்னாங்கன்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை வந்த பின்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடூரமான வேலையெல்லாம் செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கும். இந்த சட்டத்தில் ஓட்டை நிறைய இருக்குது. அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை தந்தால் கூட தப்பே இல்லை. ஏன்னா இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி வருவாங்களா என்னன்னு தெரியல. போலீஸார் இந்த விசாரணையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விசாரணையிலும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. இந்த குழந்தை யார் கூடவே வண்டியில் போகிற மாதிரி இந்த சிசிடிவி அடிப்படையில் வந்து 2 பேரை கைது பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் கார்த்தி, இன்னொருத்தன் பேர் மோகன்ராஜ். இவங்க 2 பேரை கைது பண்ண வச்சு என்ன நடந்தது இன்னும் முழு தகவல் தெரில. அதுக்கப்புறம் இவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரில. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறது ஃபஸ்ட் டைம் எல்லாம் கிடையாது. நம்ம சட்டத்தில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது. அதெல்லாம் விட மரண தண்டனை அதிகபட்சம் எந்த தண்டனை கொடுக்கலாம். இவங்கெல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.